ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தனுசு ராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும். இந்த ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு இந்த குரு வருகிறது. பொதுவாக 7ஆம் இடத்துக்கு குரு வருவது என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடம்ங்கிறதே நம்ம களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம். வாழ்க்கை துணை, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்தது நண்பர்கள், நமக்கு அமையக்கூடிய நல்ல நண்பர்கள், நண்பர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள், இதை குறிக்கிறதும் 7ஆம் இடம். அடுத்தது தொழில் ரீதியாக கூட்டு தொழில்களை செய்யக்கூடிய பார்ட்னர்களை, பங்குதாரர்களை குறிக்கக்கூடியதும் இந்த 7ஆம் இடம்தான். பொதுவாக பொது வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பொது வாழ்க்கையில் நல்ல பெயர் கிடைக்கும். அப்போ நம்மளுடைய ஒருத்தருக்கும் பார்த்திங்கன்னா, நாம் நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய பழகக்கூடிய அந்த பீச் இருக்குல்ல, அந்த வட்டம் இருக்குல்ல, அந்த வகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பெயர், கெட்ட பெயர் ரெண்டுத்தையும் குறிக்கிறதும் இந்த 7ஆம் இடம்தான். அதற்கு அடுத்தது தொழில் ரீதியாக நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது குறிக்கிறதும் 7ஆம் இடம்தான். சுய தொழில் செய்கிறதை குறிக்கக்கூடிய இடமும் 7ஆம் இடம்தான். இப்படி 7ஆம் இடத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த 7ஆம் இடத்துக்கு குரு வருவது முதல்ல மிகப்பெரிய சிறப்பு. அப்போ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் திருமணமாகாத பல பேருக்கு இந்த வருடம் நல்ல திருமணம் நடக்கும். சுய தொழில் செய்யணுங்கிற ஆர்வத்தோடு இருந்த பல பேருக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு உருவாக்கி கொடுப்பாங்க. நல்ல நண்பர்கள், பிரிந்த நண்பர்கள்லாம் மீண்டும் அவர்களோட சேர்ந்து அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை உருவாக்கி கொடுப்பாங்க. கூட்டு தொழில்கள், நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் நல்ல வாய்ப்பு உருவாகும். அதே போல் பழகிற வட்டங்கள்லையும், நம்மளை சுற்றியுள்ள ஒரு சொசைட்டிலையும் நமக்குன்னு ஒரு நல்ல பெயரை இந்த 7ஆம் இடத்து குரு உருவாக்கி கொடுப்பார். இப்படி பார்த்திங்கன்னா நிறைய இந்த 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல பலன்களை கொடுக்கறதுனால குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களையே உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து குருவோட பார்வை ராசிக்கு எந்தெந்த இடத்துல கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது, குருவோட பார்வை ராசிக்கு 11ஆம் இடத்துல கிடைக்கிது. ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பார்வை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. 11ஆம் இடத்த குரு பார்த்தா நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும், உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம். அதை தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய எண்ணம்னா என்ன? நமக்கு மனதுக்குள்ளே பல ஆசைகள் இருக்கும். இது எல்லா ஆசையும் வெளியில் சொல்ல முடியாது. சில ஆசைகளை வெளியில் சொன்னால் நமக்கே ஒரு கூச்சமாக இருக்கும். எதுக்க உள்ளவங்களாம் உனக்கு வேறு வேலை இல்லையா, இதெல்லாம் நடக்குமா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரியான ஆசைகளை குறிக்கக்கூடிய இடமும் 11ஆம் இடம்தான். அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக, நீண்ட வருடங்களாக நிறைவேறாமல் இருந்த பல ஆசைகள் இந்த ஆண்டுகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அடுத்தது 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதரன், மூத்த சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ மூத்த சகோதரர்கள் அப்படின்னா நம்மளை விட வயசில் மூத்தவங்க, அவர்களுக்கும் நமக்கும் ஒரு இணக்கமான உறவு இல்லாட்டி கூட, இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் கிடைக்கலன்னா கூட, சொத்து சுகங்களில் பாகப்பிரிவினை இருந்தால் கூட, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு நல்ல மாதிரியான முடிவை உருவாக்கி கொடுப்பார். அப்படிங்கிறது இந்த குரு பகவான் செய்யக்கூடிய 11ஆம் இடத்துல பார்வை செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த 11ஆம் இடம் வலுவாக இருக்கும்போது தான் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அரசியலில் ஜெயிக்கிறது, போட்டிகள் பந்தயங்களில் ஜெயிக்கிற விஷயங்கள்லாம் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாடிட்டு வருவாங்க. அப்போ நிறைய பேருக்கு அரசியல் ரீதியாக இது வரைக்கும் முயற்சி பண்ணி சீட்டு கிடைக்காதவர்கள், இல்லை கட்சியில் நல்ல பொறுப்புகளில் இல்லாதவர்கள், இன்னும் சொல்லப்போனால் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சரியான ஊதியம், போதிய அளவுக்கு அவங்களோட உழைப்புக்கேற்ற, அவங்க தகுதிக்கேற்ப ஊதியம் கிடைக்காமல் இருந்தாலும், அல்லது அவர்களுக்கான பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்தாலும், இந்த 11ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய குரு அவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி கொடுப்பார். அப்போ பார்த்திங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள், பழைய ஆசைகள் பல ஆசைகள் நிறைவேறுவதற்கு இந்த வாய்ப்பு இந்த ஆண்டு குரு பகவான் உருவாக்கி கொடுப்பார். இதுதான் தனுசு ராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய முதல் பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து குருவோட 7ஆம் இடத்து பார்வை ராசிக்கே மேலேயே விடுறதுனால, அதாவது குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம்ல, தனுசு ராசிக்கு உரிய கிரகமே குரு தான்.
அப்போ குருவோட பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து நேராக ராசிக்கே கிடைக்கிறதுனால என்ன பெரிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குன்னா, ராசிக்கு குரு பார்வை கிடைச்சாலே பொதுவாக முதல்ல முகம் நல்ல தெளிவு பெறும். இது வரைக்கும் என்னத்தையும் இழந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்போம். நமக்கு மட்டும்தான் கடவுள் இந்த மாதிரி சோதனையை கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு நிலவரத்தில் இருப்போம். அடுத்தது என்ன செஞ்சாலும் தோற்று போயிட்டே இருக்கும், என்ன முயற்சி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்போம்ல. இந்த அவநம்பிக்கைகளை எல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு புதிய நம்பிக்கையும் புதிய உற்சாகத்தையும் இந்த ராசியை பார்க்கக்கூடிய குரு உருவாக்கி கொடுப்பார். அடுத்தது ராசிக்கு உரிய கிரகம் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியையே பார்க்குது. இதுதான் குரு. அப்போ பார்க்கும்போது கணவனும் மனைவியும் இந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களில் இது வரைக்கும் நெருக்கடி இருந்தால் கூட இந்த குரு பயிற்சி காலகட்டமானது கணவனும் மனைவியும் சேர்ந்து பேசாமல் ஒருத்தரை கலந்து பேசாமல் எந்த விதமான முடிவும் எடுக்க மாட்டாங்க. இது என்ன, இது வரைக்கும் எங்கள் ஒய்ஃப் நம்மளை கேட்டு எந்த முடிவும் எடுக்கல, இது என்ன அதிசயமாக இருக்குது, இது செய்யலாமா வேணாமான்னு என் ஒய்ஃபு ஃபோன் பண்ணி கேட்குறா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கள்ல. இந்த மாதிரியான காலகட்டம் தான். அதே போல் எந்த வீட்டில் எங்கள் கணவர் எந்த வேலை செஞ்சால் கூட என்கிட்ட சொல்ல மாட்டார், அவராக சொன்னால் தான் உண்டு, நான் கேட்க முடியாது, என்கிட்ட விவாதிக்க மாட்டார்னு ஒய்ஃப் சொல்லுவாங்கள்ல. அவங்கள்ட்ட கூட சரி இந்த காரியம் இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன், உன்னோட யோசனை என்ன நீ சொல்லு அப்படின்னு கணவர் மனைவிகிட்ட கேட்கக்கூடிய காலகட்டம். அதாவது கணவனும் மனைவியும் இணக்கமாக இருந்து பல்வேறு விஷயங்களை நல்ல மாதிரியான விஷயங்களை வீட்டுக்கு செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அந்த ஒரு நல்ல நிலையை உருவாக்கி கொடுப்பார் அப்படிங்கிறது முதல்ல எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா தன்னைத்தானே அலங்கரித்து கொள்ளுதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சொல்கிறோம்ல. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருந்திருப்பாங்க. அதாவது இனம் புரியாத ஒரு பயம் மனதுக்குள்ளே தொடர்ந்து நம்மளை விரட்டிக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் இன்னும் 7.5 சனி காலத்திலலாம் கூட பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்ததும் மற்ற சந்திப்புகள்லையும் நம்மளுடைய செய்யக்கூடிய செயல்கள்லையும் கசப்பான பல அனுபவங்களையும் சந்தித்ததுனால அது மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும்ல. அதெல்லாம் மாற்றிட்டு அதுவும் சொல்லப்போனால் உடம்பில் புது ரத்தம் பாய்ச்சிறதும்பாங்கள்ல. உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ரத்தத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்து புதுசாக ஒரு ரத்தத்தை பாய்ச்சினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த ராசியை குரு பார்ப்பதனால அவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு புதிய மனிதர்களாக புதிய அவதாரம் எடுத்தவர்கள் போல் இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்குங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து குருவோட பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துல கிடைக்கிது. இந்த 3ஆம் இடம்ங்கிறது அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம்ங்கிறதுனால இது வரைக்கும் என்ன முயற்சிகள் பண்ணாலும் கையை தட்டிக்கிட்டே போயிட்டுருக்கு இல்லையா, இந்த காலம் இனி மாறும். அதோட ரொம்ப முக்கியமாக இந்த 3ஆம் இடத்துக்கு குரு 2-3 நாள்லேயே ராகுவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ 3ஆம் இடத்துக்கு ராகு வர்றதுங்கிறதே நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே சாதாரணமாக நினைக்க மாட்டீங்க. இது வரைக்கும் 10 ரூபாய்க்கு திட்டம் போட்டால் இனிமேல் 10,000க்கு போடுறது, 10 லட்சத்துக்கு போட்டால் 10 கோடிக்கு போடுற திட்டங்களில் அந்த மாதிரியான திட்டங்களும் சிந்தனைகளையும் முயற்சிகளையும் அந்த ராகு உருவாக்கி கொடுக்குறாருன்னா இந்த குரு அதை பார்வை செய்து எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாரு. இன்னும் சொல்லப்போனால் இளைய சகோதரர்கள் இளைய சகோதரிகளோட ஒரு இணக்கமற்ற உறவு இது வரைக்கும் இருந்திருக்கும். பல வீடுகளில் பார்த்திங்கன்னா இந்த சொத்துக்களை பங்கிட்டு கொடுக்கறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள், இழுபறிகள், நெருக்கடிகள் இருந்திருக்கும்ல. அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, யார் எந்த இடத்தை எடுத்துக்கிறது, இல்லை இதுதான் எனக்கு வேணும், இல்லை நான் உனக்கு இதை கொடுக்க மாட்டேன், இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. இதெல்லாம் பேசி ஒரு இணக்கமாக ஒரு முடிவுக்கு வருவாங்க. சகோதர சகோதரிக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லை இல்லாத ஒரு அன்பு இருக்கும். நம்ம சின்ன பிள்ளைலாம் எவ்வளோ அன்பாக இருந்தோம், இப்போ ஏன் நம்ம ஒருத்தர் அடிச்சுக்கணும், நம்ம பழைய மாதிரியே இருக்கலாம், அப்போ தான் நமக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருக்கும், இப்படிங்கிற தாட்டெல்லாம் வருதில்ல, இதெல்லாம் நிறைய வரும். இன்னும் சொல்லப்போனால் 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால பல பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் சென்றுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் இடம் கும்பமாக வர்றதுனால அது கோயிலை குறிக்கிறதுனால பல பேர் பார்த்திங்கன்னா மலை பிரதேசங்களுக்கு சென்று வருவாங்க, குகைகள் சம்மந்தப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் சென்று வருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் மனதுக்குள்ளே புதுசாக ஏதேதோ புதிய சிந்தனைகள்லாம் உருவாக்கிட்டே இருக்கும். இந்த தன்னம்பிக்கை குறைந்த நிலையெல்லாம் மாறி புதிய நம்பிக்கை பிறக்கிறதுனால எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்போ தனுசு ராசியை பொறுத்தவரை குருவோட பார்வை ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால இது வரைக்கும் நிறைவேறாத பல ஆசைகள் இந்த ஆண்டுகளில் நிறைவேற்றி முடித்து கொடுப்பார் குரு. அடுத்து ராசிக்குரிய குரு பகவானே 7ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கறதுனால இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மனதுக்குள்ள ஒரு புதிய தெம்பு பிறக்கும், புதிய உற்சாகம் பிறக்கும். கணவன் மனைவியும் ஒருத்தர் சேர்ந்து இணக்கமாக எல்லா முடிவுகளையும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும்.
3ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால புது புது முயற்சிகள்லாம் எடுப்பீங்க. அந்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும். தனுசு ராசிக்கு எல்லா வகையிலையும் நல்ல பலன்களையே குரு கொடுப்பார் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.